அடிக்கிற வேலைக்கு பைபாஸ் ஓரத்துல ஒரு கூழ் கடையை பார்த்துட்டு டீம் பசங்க எல்லாருமே யதார்த்தமா கூழ் குடிக்க போனதுக்கு இப்படி ஒரு சந்தோஷம் தருமா அந்த தாத்தாவுக்கும் எங்களுக்கும். திருநெல்வேலி வரை போயிட்டு வரும்போது நாங்குநேரி டோல்கேட்டுக்கு முன்னாடி ஒரு தாத்தா வந்து மண்பானெல்லாம் வச்சு உட்காந்துருந்தா. நாங்க பைக்ல போகும்போது எங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஒன்று மோரா இருக்கும் இல்ல கேப்பக்குள்ளா இருக்கும் சொல்லிட்டு அடிக்கிற வேலைக்கு குடிக்கலாம்னு சொல்லிட்டு பைக்கை திருப்பிட்டு வந்துட்டோம். தாத்தா கிட்ட வந்து தாத்தா இது என்னது கேப்பக்குள்ளான்னு கேட்கும்போது கேப்பக்குள்ள இல்லப்பா கம்பங்குள்ளா அப்படின்ட்டாங்க. கம்பங்குள்னா எப்படி இருக்குன்னே தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சது கேப்பக்குள் தான். தாத்தா இது எப்படி இருக்கும் டேஸ்ட்னு கேட்கும்போது கேப்பக்குள் மாதிரி தான் இருக்குன்ட்டாங்க. அப்ப எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துருங்க அப்படின்ட்டோம். நாங்க தாத்தா கிட்ட வரும்போது தாத்தா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டல்லா தான் இருந்தாங்க. நாங்க கூழ் குடிக்கிறத பார்த்தோன்னே தாத்தா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை திடீர்னு கடைக்கு இவ்வளவு கூட்டம் வந்துட்டனால சிரிக்கிறாங்களா இல்ல இந்த காலத்துலயும் கூழ் குடிக்கிற பசங்களாம் இருக்காங்கன்னு நினைச்சு தாத்தா சந்தோஷப்படுறாங்களான்னு தெரியல. நாங்க அப்படியே தாத்தா கிட்ட நாள் ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டோம். தாத்தா என்ன மூஞ்சில ஒரே சந்தோஷம் ஜாலியா இருந்த மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது ஆமாப்பா கொண்டு வந்த பொருள்லாம் வித்துட்டுலாம் நான் டைம் வேற 5 ஆயிட்டு நீ எங்க விற்க போது எல்லாம் வேஸ்ட் ஆயிருமான்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன். இப்ப வித்துட்டுலாம் சந்தோஷமா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு தாத்தா சந்தோஷமா சொல்லும் போது எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு நாங்க எல்லாருமே யதார்த்தமா கூழ் குடிக்க வந்ததுக்கு தாத்தாக்கு இப்படி ஒரு சந்தோஷம். தாத்தா சந்தோஷத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ஏதோ சொல்ல முடியாத ஒரு மாதிரி சந்தோஷம்.